உலக அழகி பட்டம் வென்று ஹிந்தி திரையுலகில் முன்னணி கதாநாயகியாக இருப்பவர் ஐஸ்வர்யா ராய். தமிழில் இவர் ஜீன்ஸ், கண்டுகொண்டேன், ராவணன், எந்திரன் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவரும் இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் மகன் அபிஷேக் பச்சனும் மணிரத்னம் இயக்கிய குரு படத்தில் ஜோடியாக நடித்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு ஆராத்யா என்ற பெண் குழந்தை உள்ளது. கர்ப்பமான பிறகு சினிமாவுக்கு இடைவெளி விட்டு இருந்த இவர் பிரசவத்திற்கு பிறகு நடிப்பு தொழில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார். மூத்த நடிகை என்ற எண்ணத்தை உடைத்து இளம் கதாநாயகர்களுடன் ஜோடி சேர கவர்ச்சியிலும் தாராளம் காட்டுகிறார். சமீபத்தில் தன்னை விட வயது குறைந்த ரன்பீர் கபூருடன் ஏ தில் ஹை முஸ்கில் என்ற இந்தி படத்தில் அரைகுறை உடையில் நெருக்கமாக நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி விமர்சனங்களை கிளப்பின. தணிக்கை குழுவும் ஆபாச காட்சிகள் அதிகம் இருப்பதாக ஆட்சேபம் தெரிவித்து ஐஸ்வர்யா ராயின் படுக்கை அறை காட்சிகளை வெட்டி எறிந்தது. ஐஸ்வர்யா ராய் கவர்ச்சியாக நடித்தது அவரது குடும்பத்திலும் புயலை கிளப்பியது. மாமனார் அமிதாப் பச்சன், கணவர் அபிஷேக் பச்சன், மாமியார் ஜெயா பச்சன் மற்றும் உறவினர்கள் கோபப்பட்டதாகவும் இதனால் அவர் மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் ஐஸ்வர்யா ராய் அளவுக்கு அதிகமாக தூக்கு மாத்திரைகளை தின்று தற்கொலைக்கு முயன்றதாகவும் குடும்பத்தினர் அவரை மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்து ரகசியமாக சிகிச்சை அளித்து வருவதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் பரவியுள்ளது. இதனால் பட உலகினர் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவருக்கொருவர் போன் செய்து தகவல் உண்மைதானா என்றும் விசாரித்தபடி இருந்தார்கள். மும்பையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வந்த அமிதாப் பச்சனிடமும் நிருபர்கள் ஐஸ்வர்யா ராய் தற்கொலைக்கு முயன்றது உண்மையா என்ற கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர் பதில் சொல்லாமல் சென்று விட்டார். ஐஸ்வர்யா ராய் தற்கொலைக்கு முயன்றதாக வெளியான தகவல் பாகிஸ்தானில் உள்ள ஒரு இணையதளம் மூலம் பரப்பப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.